அண்ணா அம்மா ஒரு 100 ரூபாய்க்கு கறி கேட்டாங்க, காசு நாளைக்கு தராங்களாம். ஏமா உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டு. இப்பதான் கடையை திறந்தேன், போயிட்டு சாயங்காலம் வா. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க மட்டும் இப்ப எனக்கு கறி தரலன்னா நீங்க மாமிக்கு ஃப்ரீயா கறி தரீங்கல்ல, அது உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவாங்களாம். ஒரு நிமிஷம் நில்லுமா டேய், டக்குன்னு பாப்பாவுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கறி போட்டு கொடு. மாமி மட்டும் நல்லா தான் வேலை செய்யுது. ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. எஸ்கியூஸ் மீ மேடம், உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அப்ப குழந்தைங்க இருக்காங்க. அப்ப நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லணும். இந்த காலகட்டத்துல ஆண் குழந்தைங்க வளர்க்கறது கஷ்டமா, பெண் பிள்ளை வளர்க்கறது கஷ்டமா? என் மாமியார் பிள்ளை வளர்க்கறதாங்க கஷ்டம். புரியலுங்க. அங்க நிக்கிறாரு பாருங்க என் கண்கண்ட தெய்வம், என் புருஷனை சொன்னீங்க போங்க. டேய், எப்ப பார்த்தாலும் சோம்பலா இருக்கு. புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்ல. 1 கிலோ கேழ்வரகு வாங்கி கோடி. கேழ்வரகுல அவ்வளவு சத்து இருக்கா? சொல்றத கேளுடி. சரி, கேழ்வரகு வாங்கிட்டு வந்து தரையில இறச்சி விடு. அரைக்க சொல்லுவான்னு பார்த்தா இறக்க சொல்றான். ஆமாண்டி, அத ஒண்ணு ஒண்ணா குனிஞ்சு பொறுக்க, அப்பதான் உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும். வேலை செய்யாம படுத்து கிடந்த சோம்பலாலடி சாம்பலாயிடுவேன். எங்க மெச்சூரிட்டினா என்ன? நம்ம சொந்தக்காரவங்க நம்ம கிட்ட ஏடா கூடமா கேள்வி கேட்கும் போது அவங்க பல்ல உடைக்கணும்னு தோணும். ஆனா அங்க பல்ல காட்டிட்டு வந்துடுறோம் பாத்தியா, அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. கொக்குக்கு ஷூ போட்டு பாத்திருக்கியாடி? என்னடி ஷூ போட்டிருக்க? இது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. பார்க்க நல்லாவா இருக்கு? ஆமா சித்தி, எங்க வீட்ல இதே மாதிரி இன்னொரு ஜோடி இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. வா சித்திக்கு மாட்டி விடுடி பைத்தியக்காரி. இவ மாட்டி போட்டுட்டு என்ன பண்றான்னு கேக்குறா பாத்தியா? ஹே, நீ சைக்கிள்லாம் ஓட்டுவியா? சைக்கிள் ஓட்டுமனாவா? சும்மா ஏறி உக்காந்து அழுத்துனா ஜொயின்னு போவேன். என்ன ஸ்டீரிங் தான் திருப்ப தெரியாது. இனிஷியேட் பண்ண இடத்துல இருந்து எங்கேயாவது இடிக்கிற வரைக்கும் போய் இடிச்சிட்டு இப்படி இறங்கிடுவேன். ஹாய் காய்ஸ், என் வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விட்டு போங்க. அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து போட்டு விடுங்க கமெண்டில். அப்படி என் வீடியோ பிடிக்கல, ஒன்றையும் பிடிக்கல, உன் வீடியோவும் பிடிக்கலன்றா இன்ட்டு சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு விடுங்க. பார்ப்போம் எத்தனை ஹார்ட் சிம்பிள் வருது, எத்தனை இன்ட்டு சிம்பிள் வருதுன்னு.